இந்த படத்துல என்னன்னு கேட்டா காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஒர்க் அவுட் மினுஸ்காந்த், பக்ஸு, இவரு அடுத்து வந்து என்ன ஒரு ஒரு பெரிய கேங்கே இருக்குது. எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது ஏன்னு எனக்கு சரியா தெரியல. ரொம்ப திணிக்கிறாங்க. காமெடி படம் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப திணிச்ச மாரியே இருக்கு. கன்டென்ட்குள்ள போயிட்டு கன்டென்ட்ட வெயிட்டா கொண்டு போயிட்டு அதே மாரி ஒரு பொலிட்டிக்ஸ் தான். ஒரு 100 கோடி வந்து படத்த வந்து கன்டென்ட்ல வேற தூக்கிட்டு போறாங்க. எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட சுத்தி கதை. இத தழுவியே நெறைய பண்ணலாம். எனக்கு என்னமோ தெரியல. அந்த மதகத ராஜால வந்து அந்த லாரி மேல மனோபாலா சார் போம்போது ஒரு வேகத்துல இப்படி ஆடிட்டு லைட்டா இப்படி திரும்புவாரு அந்த லுக். அந்த ஒரு லுக் கூட இந்த 2 1/2 மணி நேரம் படத்துல இல்லன்னு தான் சொல்ல முடியும். அது வேற, இது வேற. கண்டிப்பா, கண்டிப்பா வராது. ஏன்னா, உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆவணும். நீங்க வடிவேல பார்க்கறதுக்கு வர கூட்டமா இருந்தா தியேட்டர் வந்து தெறிச்சிருக்கணும். எனக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஆனா வந்து தர லோக்கலா வந்து இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ ஒருவேளை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து தர லோக்கல்ல இறங்கும்போது ஒரு சந்தேகம் வேற வந்துச்சு. அந்த சந்தேகத்த வந்து ஃபில் பண்ணத கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கேரக்டர் பண்றதே இனிமேல் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு டைமிங் ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா பண்ண வேணாம். சத்தியமா பண்ணாதீங்க. இந்த தடவ நீங்க உங்களால 3 தடவ பாருங்க. நீங்களே வெறுத்து ஓடிடுவீங்க. இனிமே நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி வடிவேல் சார் தான் சொல்றேன். சுந்தர்சி சார் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? இன்னும் ஏன் புடிச்சு கட்டிட்டு வடிவேல் சாரையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க படம் பார்த்தீங்கன்னா, நீங்க மதகதராஜா மாரி இது ஒரு 15 வருஷம் கழிச்சா விட்டுருக்கலாம் நீங்க. ஏன்னா, வேற கிளாஸ் பீப்பிள் வந்து உருவாகியிருப்பானுங்க. ஸோ அவனுக்கு வேணா இந்த காமெடி புடிச்சிருக்கும். ரியலி டிசப்பாயிண்டட்.